the ground state term symbol of first excited state of helium atom. So helium atom first excited state oda ground state term symbol கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹீலியம் ஆட்டம் இருக்கு. ஸோ ஹீலியம் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஸோ அப்போ நமக்கு 1s2. ஸோ எஸ் அப்படிங்கிறது 1s2 2s0 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரான். ஸோ எஸ் ஆர்பிட்டால் நமக்கு வந்து சிங்கிள் சப்செல் போடுவோம். ஸோ இங்கேயும் எஸ் ஆர்பிட்டால் தான் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான். ஸோ இங்கே நமக்கு எக்ஸைட் ஆகணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ ரெண்டுமே எஸ் ஆர்பிட்டால் தான். இது 0 இது 0 தான். ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நமக்கு டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது இதுதான். அப்போ ஸோ எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் எல். ஸோ எல் அப்படிங்கிறது 0 அப்படின்னா நமக்கு எஸ் டேர்ம் தான் வரும். ஸோ நமக்கு எஸ் டேர்ம் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் 2s + 1. ஸோ 2s + 1. ஸோ இதை கண்டுபிடிக்க நமக்கு எஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ் அப்படிங்கிறது n/2. ஸோ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இதை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு தான் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ 1/2. அப்போ எஸ் அப்படிங்கிறது 1/2. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 × 1/2 + 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு 2. அப்போ இந்த இடத்துல நமக்கு 2. நெக்ஸ்ட் ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஜே வேல்யூ அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்தவரை இது வந்து ஹாஃப் ஃபீல்டு. ஸோ நாட் லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டு. ஸோ இது வந்து ஹாஃப் ஃபீல்டு. அப்போ L + S ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஜே = நமக்கு L + S ஃபார்முலா. ஸோ எல் அப்படி நமக்கு தெரியும். எல் அப்படிங்கிறது 0. ஸோ இந்த இடத்துல எல் அப்படிங்கிறது 0 கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ் அப்படிங்கிறது 1/2. ஸோ ப்ளஸ் 1/2. ஸோ அப்போ நமக்கு வர்றது கரெக்ட் ஆன்சர் வந்து 1/2 தான் வரும். ஜே அப்படிங்கிறது 1/2. அப்போ 1/2. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். ஸோ இந்த இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா n+1 கூட யூஸ் பண்ணலாம். 2s + 1க்கு போகிறோம். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 + 1 = 2. ஸோ இப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சாலும் சரி தான். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாலும் சரி தான். ஸோ எல்லாம் 1 தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிரவுண்ட் டேர்ம் சிம்பிள் ஃபார் Mn2 அயான்ஸ். ஸோ Mn2 அயானுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ Mn, ஸோ மேங்கனீஸ் அப்படிங்கிறது 3d5 4s2. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது Mn2+. அப்போ 2+ இருந்தது அப்படின்னா 2 எலக்ட்ரான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணணும். ஸோ நமக்கு இருக்குது d5. ஸோ d5 இருக்கு 1 2 3 4 5. நமக்கு d5 அப்படிங்கிறது ஸோ 5 எலக்ட்ரான் ஹுன்ஸ் ரூல் படி 1/1 தான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல் கண்டுபிடிப்போம். எல் அப்படிங்கிறது ஸோ எல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த 2, ஸோ இந்த -2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த +1, ஸோ இந்த -1 கேன்சல் ஆயிரும். ஸோ இருக்கிறது 0 தான் இருக்குது. ஸோ அப்போ எல் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0. ஸோ எல் 0வாக இருந்தால் நமக்கு என்ன டேர்ம் வரும்? ஸோ எல் 0வாக இருந்தது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டேர்ம் எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எஸ். ஸோ நமக்கு ஆன்சர் 2 ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மா யூஸ் பண்ணி டக்குன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்மா போனால் 2s + போனால் n+1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ n அப்படி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இங்கே 1 2 3 4 5 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 இருக்கு. ஸோ +1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். ஸோ 6 இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆன்சராக இப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறவங்க எக்ஸாம்கால நீங்கள் இப்படி தான் திங்க் பண்ணணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் நம்ம ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியை கண்டுபிடிச்சாலே வந்துடுது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம கான்செப்ட் வைஸாக டிஸ்கஸ் பண்ணணும். 1/1 ஸ்லோவாக போவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2s + 1. ஸோ நமக்கு 2s + 1. ஸோ எஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் n/2. ஸோ எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ் அப்படிங்கிறது 5/2. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 இருக்குது. ஸோ 5/2. ஸோ இந்த இடத்துல எஸ்க்கு பதிலாக நம்ம 5/2 அப்ளை பண்ணணும். ஸோ 2 × 5/2 + 1. ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு இருக்கிறது 6.
ஸோ இதுதான் 6. நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுலேயும் 6 தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் டைமை கன்சியூம் பண்ணும். நெக்ஸ்ட் ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஜே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. எல் ப்ளஸ் இருக்குது, எல் ப்ளஸ் எஸ் இருக்குது, எல் மைனஸ் எஸ் இருக்குது. ஸோ இது ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது பாருங்கள், எல்லாமே ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது. ஒரு இலக்கணா ஃபிளார் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு இலக்கணா ஃபிளார் இருக்குது. அப்போ ஹாஃப் ஃபீல்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ் ஃபார்மாக யூஸ் பண்ணணும். அப்போ ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எல் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல 0 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எல் அப்படிங்கிறது 0 ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு 5/2. ஸோ நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ 5/2 தான் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஜே அப்படிங்கிறது 5/2. ஸோ இந்த இடத்துல நமக்கு 5/2 அப்ளை பண்ணும். ஸோ இதுதான் நம்ம Mn2+ அயானோட கிரவுன்ஸ்டட் டேர்ம் சிம்பிள். So next question, the Cronstedt term symbol for high spin D5S1 and D5 configurations respectively. So நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் பாருங்க, நமக்கு ஜே வந்து கீழே கொடுக்கவே இல்லை. ஸோ நமக்கு ஸோ இந்த இடத்துல ஜே வந்து கொடுக்கவே, நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். இந்த ஜேவை கொடுக்கல. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் D5 ஸோ நம்ம கொடுத்துருக்குது D5S1 D5S1. ஸோ அப்போ இந்த இதுதான் எஸ் ஆர்பிட்டால் S1. ஸோ D5 தான் 5 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ எஸ் ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எல் கண்டுபிடிச்சலாம். ஸோ எல் அப்படிங்கிறது ஸோ இதுதான் எல். ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த +1 இந்த -1 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு இருக்கிறது எல் அப்படிங்கிறது 0 தான். ஸோ எல் அப்படி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 0 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல் 0னா நமக்கு என்ன டைம் வரும், ஸோ எஸ் டைம் தான் வரும். ஸோ எல் 0 அப்படின்னா எஸ் டைம். இந்த இடத்துல நம்ம எழுதும்போது டைம் சிம்பிள் இப்போ எஸ் டைம் தான் வரும். நமக்கு தெரியும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மெத்தட் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு போகலாம். ஸோ நமக்கு ஈக்குவல் டு n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன அப்படி நம்பர் ஆஃப் அன்போர்ட் எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ அப்போ 6 + 1 நமக்கு 7 வருது. ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நமக்கு 7 இருக்குது, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இதில் 2ல் தான் ஆன்சர் இருக்கு. ஸோ இதில் ஜே வேல்யூ கொடுக்கல அப்படிங்கிறதால நமக்கு எஸ் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஜே கேட்டால் தான் நமக்கு ஃபார்முலாவில் எஸ் வரும். ஸோ அப்போ இங்கே ஜேவே கொடுக்கலையா, ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 7. ஸோ இதுக்குரிய டேர்ம் சிம்பிள் வந்து ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க கொடுத்துருக்கு D5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு D5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து D5 நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து D5. ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கு. ஸோ நம்ம எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க. ஸோ இது நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு எல் அப்படி இதுலையும் 0 தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு வந்து டேர்ம் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எல் 0 அப்படின்னா நமக்கு எஸ் டேர்ம். நெக்ஸ்ட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஸோ நமக்கு n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாரி L+1 ஃபார்முலா. ஸோ L+1. ஸோ என்ன அப்படிங்கிற நம்பர் ஆஃப் அன்போர்ட் எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 5 + 1 = 6. ஸோ இதுதான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி டைம் கொடுத்தா நமக்கு ரெண்டுமே எத்து தான் வருது. ஸோ இப்போ இது வந்து இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த லோயஸ்ட் எனர்ஜி டைம் ஃபார் த D6 கான்ஃபிகரேஷன். ஸோ டைம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ D6. ஸோ நமக்கு டி அப்படிங்கிறது 5 ஆர்பிட்டால் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ இது +2, இது +1 0 -1 -2. இப்போ 6 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து 5. ஸோ 6. ஸோ இதுதான் 6 எலக்ட்ரான். ஸோ இந்த இடத்துல எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நமக்கு இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு தான் இந்த +2. ஸோ நமக்கு இன்னொரு எலக்ட்ரான் வந்திருக்கனால ஸோ நமக்கு இன்னொரு +2 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எல் அப்படிங்கிறது +2 +4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +4 வருது. தென் +1 இது சாரி +0 இது -1 -3. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ எல் அப்படிங்கிறது 5 - 4. ஸோ எல் அப்படிங்கிறது என்ன வருதுன்னா 1. ஸோ எல் 1 வந்தது அப்படின்னா ஸோ எல் 0 இருந்தால் எஸ் டைம், எல் 1 இருந்தது அப்படின்னா நமக்கு பி டைம். ஸோ இதிலே கண்டுபிடிச்சலாம் நமக்கு வர்றது சாரி இந்த இடத்துல நமக்கு -2 இருக்கு. நான் இங்கே 3 போட்டிருக்கேன். ஸோ சாரி. ஸோ அப்போ நமக்கு
5 minus 3 2 வரும். ஸோ சின்ன மிஸ்டேக். அப்போ L2 அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ L2 அப்படின்னா D. ஸோ D டைம் வரும். ஸோ D. ஸோ ஸ்பின் மல்டிபிளிசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும். n+1 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 2 3 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ +1. ஸோ 5 வருது. ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்பின் மல்டிபிளிசிட்டி 5 வருது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கிரவுன்ஸ்டாட் டேர்ம் சிம்பிள் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் அயான் F4. ஸோ நமக்கு டேர்ம் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து த வேல்யூ ஆஃப் L அண்ட் S கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி திங்க் பண்ணணும்னா, ஸோ F4 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 நமக்கு தெரியும். L அப்படிங்கிறது ஸோ என்ன வரும் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு F அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ L அப்படி 0 இருந்தால் S, L அப்படிங்கிறது 1 இருந்தால் P, L அப்படிங்கிறது 2 இருந்தால் D, L அப்படிங்கிறது 3 இருந்தால் ஸோ F. அப்போ கண்டிப்பா இப்போ L அப்படிங்கிறது 3 தான். ஸோ கண்டுபிடிச்சது ஆன்சர். ஸோ எல்லாருமே ஸோ ஏழு L3 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இது ஸ்பின் மல்டிபிளிசிட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இது 4 வரதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படிங்கிற நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இப்போ 4 வரணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அவங்க 4 வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்னைக்கு என்ன யூஸ் பண்ணால் 4 வரும். அப்போ 3 + 1. அப்போ ரெண்டு இதுதான் நமக்கு 4 வருது. அப்போ இதுதான் இந்த n அப்படி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ நமக்கு இருக்கிறது இவங்க டிரான்சிஷன் மெட்டல் கொடுத்ததுனால நமக்கு d ஆர்பிட்டால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு 1 2 3 4 5. ஸோ இப்போ 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3. அப்போ +2 +1 0 -1 -2. ஸோ இந்த இடத்துல நமக்கு S தான் கேட்டிருக்காங்க. அப்போ S கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S அப்படிங்கிறது n/2. ஸோ என்ன அப்படி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இப்போ 3 இருக்கு. ஸோ 3/2. ஸோ ஆன்சர் வந்து S அப்படிங்கிறது 3/2. ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் தான் S வந்து 3/2 இருக்கு. ஸோ B தான் கரெக்ட் ஆன்சர். A and D incorrect.